இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிந்தை தனை தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்டு அந்த விலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. அப்படியே தொடங்கி அங்க கொண்டு கண்டேனேன்னு நிறுத்தும் பொழுது சிதம்பரம் தரிசனம் நமக்கு கிடைச்சது. எங்க ஐசிஎஃப்ல உட்காந்துட்டே பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும். இந்த 10 பாட்டு பாடி முடிக்கும் போது பாருங்க, நீங்க ஒரு வேற லெவலில் இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற பாஷையில் சொல்லணும்னா அது ஒரு வேற லெவல் அப்படின்றாங்க. என்ன லெவல்னு அவனுக்கும் புரியாது, கேட்கறவனுக்கும் புரியாது. புரிஞ்ச மாதிரி 2 பேரும் நடிப்பானுங்க. அது அந்த பாட்டு ஒரு வேற லெவல் அந்த படத்தில் அப்படின்னு என்ன வேற லெவல் சொல்லு, அது விளக்க சொல்லுன்னா அவனுக்கு தெரியாது. அதுதான் உண்மையிலே வேற லெவலில் நம்மளை மாற்றக்கூடியது எது, இந்த திருவாசகம். இதை நீங்கள் வேற மாதிரி பாண்டிங்கன்னா எனக்கு என்னவோ அது லயம் வரல. என்னுடைய பரிபக்கம் அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது, வேற மாதிரிலாம் பாட்டி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இல்லையா, அதை பார்த்து நம்ம மனம் லயிக்க மாட்டேங்குது, கோபம் வருது. ஏன்னா அந்த இந்த பக்கம் எனக்கு இன்னும் சாமி கொடுக்கல அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். புரியுதா? இதில் இருக்கக்கூடிய நமச்சிவாய வாழ்க உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி இருந்துச்சு 1000 பேர் பாடும்போது அந்த ஒரு ஈர்ப்பு தன்மை, அதுதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்படி போகும்போது அது எவ்வளவு அழகா ஒரு இதை கொடுக்குது. அதே தான் இப்போ இந்த பாட்டு. சரியா? பாடலாமா? நான் விருதுக்க இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிந்தை தனை தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்டு அந்த விலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. வினைப்புறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. இந்த 2வது வரிலையும் 4வது வரிலையும் வரக்கூடிய இந்த 3வது சொல்லோ 2வது சொல்லோ ஒரு பெண்டு கொடுக்குறேன். அதை கொஞ்சம் தயவு செய்து கவனி. தன்னை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. அங்கே அந்த பெண்டு கொடுத்தா தளர்வெய்தி கிடப்பேனே மேலே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியே பாடிட்டு வந்தீங்கன்னா அந்த பாஸ் மேலே ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல தன்னை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. என்னை பெரிதும் ஆட்கொண்டல் பிறப்பறுத்த இணையே அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே. சத்தம் பத்தல, அவ்வளவு மேல போனோம், அவ்வளவு
முயற்சி எடுத்து மேலே போகணும். அடுத்த பாடலையும் பார்ப்போம். ஏன்னா இந்த 2 வரி அதனால தான் உங்களை டவுன் பண்ணி பாட சொல்கிறேன். நீங்கள் டவுன் பண்ணி பாடினீங்கன்னா இந்த எனர்ஜி அதுக்கு கொடுக்கலாம். சொல்ல புரியுதா? ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம தொண்டையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் முதல் 2 வரி அப்படியே அதை அப்படியே பண்ணிக்கணும். பண்ணி அப்படியே மேலே போகணும். புரியுதா? ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தீனாயணியே அணிகொள் தில்லை கண்டேனே. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காணயங்கள் பசு பாசம் அறுத்தானே. எல்லோரும் இறஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே. சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமினாயேனை அல்லலர் தாட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனது என் முறை மாய்த்து கோவிலமுதானானை குலாவு தில்லை கண்டேனே. உறவிதனை அது மாற்றி பிணிமூப்பென்றிவை இரண்டும் உறவினோடு மொழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ்தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் மறுத்தருளே. பித்தனிவன் என என்னை யாக்குவித்து பேராமே. சித்தமெனும் துன் கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் புள்ளங்கு தில்லை கண்டேனே. அடவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங்கறிவின்றி
விடை ஒன்றும் அறியாதே வெறுவியன கிடப்பேனுக்கு அளவில ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானே கனவிலவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே ஆங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கியுள்ள தொழி வளர உலப்பிலா அன்பருளி உலப்பிலா அதுல சரியா இருக்கா? புதுசுல சரியா இருக்கா? வாங்கி வினை மனம் அறுத்து வான் கருணை தந்தானே நான்கு முறை பயத்தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனே கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டே